எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது டேலியில ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுங்க ஸ்லாப் பேஸ்டு ரேட் செட்டப் ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம மற்ற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோங்க. இதை பத்தி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாப் பேஸ்டு ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஸ்டாக் ஐட்டம் இருக்குதுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு உள்ள நம்ம சேல் பண்ணோம்னா 5%, 1000 ரூபாய்க்கு மேல சேல் பண்ணோம்னா 12% அப்படிங்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமா நம்ம கிரியேட் பண்ணி போட வேண்டியது இல்லைங்க. ஒரே ஐட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்லாப் பேஸ்டு ரேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாமுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி டேலியில என்ட்ரி போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு கிரியேட் ஆப்ஷன்ஸ்குள்ள போயாச்சு. ஸோ இங்க ஸ்டாக் ஐட்டம். ஸோ நான் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐட்டம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. இந்த இடத்துல பீசஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துட்டு ஸோ ஹெச்எஸ்என் அண்ட் எஸ்எஸ்சி டீடைல்ஸ்ல இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன் நான். ஸோ 6114 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ்ல வந்து இங்க எஸ் பெர் கம்பெனி குரூப் யூஸ் பண்ணிருப்போம். ஸ்பெசிஃபை டீடைல் ஹியரும் நம்ம யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல கொடுத்துருப்போங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு 2% நம்ம ஒரே ஐட்டத்துக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணணுங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்பெசிஃபை ஸ்லாப் பேஸ்டு ரேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ என்டர் கொடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் வைஸ் கிரேட்டர் தென். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் ஐட்டம் வைஸ் ஐட்டம் ரேட் அப் டு ஸோ டாக்ஸபிலிட்டி டைப், ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், ஜீரோல இருந்து ஐட்டத்தோட ரேட், இண்டிவிஜுவல் ஐட்டத்தோட ரேட்டுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஐட்டம் 1000 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐட்டத்தோட வேல்யூ 1000 ரூபாய்க்குள்ள இருந்துச்சுன்னா 5%ங்க. ஸோ அப்போ நான் ஐட்டத்தோட ரேட்டு 1000 ரூபாய் அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்துட்டு ஸோ இது டாக்ஸபிள் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு 5% கொடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ ஐட்டம் ரேட் 1000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு போனாலுங்க, ஸோ இங்க நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. எவ்வளவு போனாலும் நம்மளுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணணும்னா டாக்ஸபிள்ல 12%ங்க. ஸோ கொடுத்தாச்சுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டீட்டெயில்ல கன்சிடர் எம்ஆர்பி வைல் கால்குலேட்டிங் ஸ்லாப் பேஸ்டு டாக்ஸ் ரேட் கேட்குது. ஸோ அப்போ என்ன என்ன கேட்குதுன்னா எம்ஆர்பியில் கொடுக்கக்கூடிய ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லாப் பேஸ்டு ரேட் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல இன்கேஸ் நீங்கள் எம்ஆர்பியில் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஐட்டம் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி விட கம்மியாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா F12 கான்ஃபிகுள்ள போயிட்டு இந்த இடத்துல கன்சிடர் எம்ஆர்பி இருக்கு இல்லைங்களா, கால்குலேட்டிங் ஸ்லாப் பேஸ்டு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லை நான் ஐட்டம் ரேட்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஐட்டம் ரேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு எம்ஆர்பி வேணாம், நான் அதனால நோ கொடுத்துட்டு எலிஜிபிள் ஃபார் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் F12 இருக்கு. ஸோ நான் அதை எனேபிள் பண்ணிட்டேன் இந்த இடத்துலங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கு, அதை நான் எனேபிள் பண்ணிட்டு ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இதை சேவ் பண்றேன். ஸோ டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் கொடுத்தாச்சுங்க. ஸோ குட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல அப்படியே நான் சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி ஒன்று ரைஸ் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு. ஸோ கேட் ஆஃப் டேலியில இருந்து இப்போ நம்ம வவுச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டோம். எஃபெக்ட் கொடுத்துட்டு நம்ம சேலுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சேல் என்ட்ரி போட போறோம் நேஷனல் ட்ரேடர் அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் லெஜர் சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டத்தில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்க குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ குவான்டிட்டி வேணா கொடுத்துக்கலாம். ஸோ நான் 10 குவான்டிட்டி கொடுக்கலாம், இல்லை 50 குவான்டிட்டி கூட கொடுக்கலாம். பட் இந்த ஐட்டத்தோட ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் 1000 அப்படிங்கறது கொடுக்குறேன் இந்த இடத்துல. ஓ பீசஸ். ஸோ 50,000 ரூபா வந்துருச்சுங்க. என்டர் என்டர். ஸோ எங்களுக்கு அமௌண்ட்ல வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டட் டீடைல்ஸ்ல உங்களுக்கு ஜிஎஸ்டி ரேட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 5% அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ 5% வந்து கால்குலேட் ஆயிருக்குது. ஸோ இப்போ நம்ம 1000 கொடுத்தோம். ஸோ ஸ்டாக் ஐட்டத்தோட இண்டிவிஜுவல் ஒரு பீஸோட ரேட்டு 1000 ரூபான்னு கொடுத்தோம். ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்கிற மொத்த வேல்யூவே கன்சிடர் பண்ணாதுங்க. இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ரேட்டு தான் வந்து இங்கே கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே சேவ் பண்ணியாச்சு. ஸோ சேம் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன், சேம் ஸ்டாக் ஐட்டம். ஸோ இப்போ இந்த இடத்துல குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த 20 பீஸ் வந்து எவ்வளோ நம்ம விற்கிறோம், 1100 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்டர் கொடுத்துட்டேன். என்டர் என்டர் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஸோ உங்க 12% மாறிடுச்சு பார்த்தீங்களா.
ஸோ இப்போ நான் இண்டிவிஜுவல் ஐட்டத்தோட ரேட்டு நான் 1100 கொடுக்குறேங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே 12% வந்துருச்சு. அப்படியே நான் வந்து என்ன பண்றேன், ஸோ ஹெச்எஸ்என் டீட்டெயில் எல்லாம் நம்ம மாற்ற வேண்டியதில்லை. சேம் உங்களுக்கு ஐட்டத்துக்குள்ள கொடுக்க ஒரே ஹெச்எஸ்என் கோடு தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் டேக்ஸ் ரேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்டர் கொடுத்துட்டேன். ஸோ டேக்ஸ் பர்சன்டேஜ்னா டியூட்டி லெஜர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இவே பில் வேணாம், நான் சேவ் பண்றேங்க என்ட்ரியை. நோ கொடுத்துட்டு இப்போ டே புக்கில் ஸோ இந்த என்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி அண்ட் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஜிஎஸ்டி டேக்ஸ் அனலைசிஸில் என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ட் F1 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா டீட்டெயில் ரிவ்யூ வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இருக்கு இல்லைங்களா? அதில் வந்து நம்ம 1000 இதுக்குள்ள கொடுத்தோம், அதனால 2.5 வந்துருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஐட்டத்துக்கு வந்து 1100 கொடுத்தோம் ரேட்டு. ஸோ இப்போ இந்த இண்டிவிஜுவல் ரேட் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே போனதுனால அது 12% கால்குலேட் ஆகிட்டு உங்களுக்கு அதற்குண்டான டேக்ஸ் ரேட் கரெக்டாக எடுத்துட்டு வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக் ஐட்டத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஐட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ல கூட கொஞ்சம் நிறைய ஸ்டாக் எடுக்கும்போது உங்களுக்கு இஷ்யூ வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஸ்டாக் ஐட்டத்துக்குள்ள வந்து இதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய டேலியில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.